குறிப்பா இப்ப என்ன ஒரு பார்வை அரசியல் தரப்புல முன்வைக்கப்படுது அப்படின்னா, தாவேக போன்ற கட்சிகள் களத்துல இருக்காங்க, கணிசமா அது வந்து மற்ற கட்சிகளோட வாக்குகளை அவங்க பெற பார்ப்பாங்க, அப்ப வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பார்வையில இது போன்ற கட்சிகளின் வருகை மதிமுகவை அதனுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தாவேக்கன்னு சொல்றது நீங்க சகோதரர் விஜயோட இயக்கத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமா. இப்போ சகோதரர் விஜயா இருக்கட்டும், நீங்க சகோதரர் அண்ணாமலையா இருக்கட்டும், புதிய வரவுகள் யாராக இருந்தாலுமே ஒரு ஜனநாயக அரசியலுக்கு வந்து ஒரு நல்லதான் பார்க்குறேன் நான். ஆனால் இறுதியில் வந்து எங்களுடைய செயல்பாடுகள், இப்போது சகோதரர் உதயநிதியாக இருக்கட்டும், இப்போ நானாக இருக்கட்டும், பல்வேறு இன்றைக்கி இளைய தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா, அடுத்து வந்து எங்களுடைய செயல்பாடுகள் எங்களுடைய செயல்பாடுகள் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அது வந்து அதை வச்சு மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க. அதே வேளையில் நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, புதிய வரவுகள் வருது அரசியலுக்கு வந்து நல்லதானே சொல்லுவேன் நான். அதே வேளையில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்ம எப்படி ஜனங்கள்கிட்ட எப்படி நம்ம போய் நம்ம அவங்களுடைய கோரிக்கைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதை நம்ம எப்படி நம்ம கையாளுறோம், எப்படி அதை நிறைவேற்றுறோம், இதை வச்சு தான் நம்ம ஒரு இயக்கம், ஒரு இளம் தலைவரோட இதை வச்சு சொல்ல முடியும். நான் வந்து வித்தியாசமாக தான் நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் வந்து அவர் வருகையாக இருக்கட்டும், வேறு பிற புதிய இயக்கங்களாக இருக்கட்டும், இதனால் வந்து இருக்கிற இயக்கங்களுடைய இது வந்து இனிய சிறப்படையாக செய்ய பார்க்குறேன் நான். அவங்க வந்திருக்காங்களா, அப்போ நம்ம இனிய சிறப்பாக செயல்படணும், ஜனங்கிட்ட போய் இனிய நம்ம நல்லா வந்து நம்ம சிறப்பாக வந்து அந்த மக்கள் சேவை இனியும் நம்ம சிறப்பாக ஈடுபடணுங்கிற அந்த ஒரு இது இருக்குன்னு பார்க்குறேன் நான். ஓகே சார், ஒரு பரபரப்பான காலை பொழுதுல உங்களுடைய வேலை பளுவுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்திருந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. உங்களுடைய ஆக்கப்பூர்வமான மக்கள் பணிகளும் உங்களுடைய நம்பிக்கையும் வெற்றி அடையட்டும் அப்படின்னு நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கங்க.